இலக்கியாவ இனிமே காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நெனச்சுக்கிட்டு இருந்ததா அதாவது நம்ம கௌதம வந்து இப்ப இனிமே வந்து காப்பாத்தவே முடியாது அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க இந்த அஞ்சலி, பைரவி, எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே. நம்ம கௌதமுக்கு இப்போ 1 வாரம் டைம் கிடைச்சிருச்சு. அந்த 1 வாரத்துல வந்து இப்ப என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பாங்க. ஆனா எதிரிங்களுக்கு தெரியும். அந்த 1 வாரத்துக்குள்ள நம்ம கௌதம் எந்த அளவுக்கு வேலைய கச்சிதமா முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வேலையா வந்து இப்போ அந்த டாக்டரு அந்த கேபின்ல நடந்த அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து இப்போ வந்து கிடைச்சது. அதே சமயம் இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே கூட அதாவது ஏற்கனவே கூட்டணியில தான் இருந்துட்டு இருக்கா. இப்போ மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறமாவும் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த அஞ்சலிய வந்து இப்போ காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது. அந்த சொத்து வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். அப்படி இந்த எஸ்எஸ்கேவுக்கு எப்படி உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் வந்து கொல்ல சொல்லி ஏற்கனவே இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த தாக்ஷாயணி கிட்டயும், இந்த எஸ்எஸ்கே கிட்டயும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த அதாவது சீக்கிரமா அந்த இவன மகேஷ வந்து தீர்த்து கட்டிருங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல போயி கடைசியில மகேஷ வந்து கொல்றதுக்கு போய் தான், அவன்கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல சார். அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கா எல்லாரையும். அவளால இப்போவே இல்ல, எப்பவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அவன் எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கான். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலிய வந்து காப்பாத்திருக்கா. இருந்தாலும் வந்து இந்த எஸ்எஸ்கே அமைதியா விட்டிருந்தா, இந்நேரத்துக்கு அஞ்சலி மாட்டிக்கிட்டு இதுல வந்து தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் வந்து தொல்லை இல்லாம இருந்திருக்கும். ஆனா எஸ்எஸ்கே இப்ப கூட வந்து அஞ்சலிய காப்பாத்துறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து அதாவது அஞ்சலி கிட்ட இருந்து இன்னும் நெறைய காரியங்கள் வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் அழிக்கணும் அப்படின்னா, இந்த அஞ்சலி தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப கூட வந்து இந்த அஞ்சலிய மன்னிச்சு விடுறா. ஏன்னா தன்கிட்ட வந்து இத்தன நாளா அந்த ஒரு விஷயத்த மறைச்சிருந்ததுக்காக. அதே சமயம் நம்ம கௌதம் வந்து இனிமே இந்த விஷயத்த சும்மா விட மாட்டான். ஏற்கனவே நீ கர்ப்பமா இல்ல அப்படின்றத அவன் ரொம்ப நம்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. எதுக்காகடா இவங்க வந்து இப்படி ஒரு கேஸ போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா தானே தெரியுது, நீ உண்மையிலேயே கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு. அப்படின்ற மாரி இந்த அஞ்சலிய பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா எஸ்எஸ்கே வந்துட்டு அதாவது அஞ்சலி சொல்றா, "இனிமே இன்னும் கொஞ்ச நேரம் கூட வந்து அந்த இலக்கியா உயிரோட இருக்கக்கூடாது. இலக்கியா எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ நாள் உயிரோட இருக்காளோ, இந்த 1 வாரத்துக்குள்ள வந்து அவ வந்து எப்ப சீக்கிரமா சாவுறாளோ, அப்பதான் வந்து நமக்கு விடிவு காலம். இல்ல அப்டின்னா, கௌதம் வந்துட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சுருவான்." அப்டின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்ப வந்து அப்படியே 2 பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, கௌதம் வந்துட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, நம்ம இலக்கியாவ வெளிய கொண்டு வந்துருவாங்க இல்லையா? இவங்களோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்துட்டு, அந்த ஒரு காரணத்தினால, இந்த அஞ்சலி மட்டும் இப்போ கர்ப்பமா இல்ல அப்டின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா நம்ம கார்த்திக் கிட்ட இருந்து அந்த 30% இந்த எஸ்எஸ்கே வாங்குறதா சொல்லியிருந்தான் இல்லையா? அந்த 30% கூட வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த அஞ்சலிக்கு வந்து இப்போ ஒரு சரியான ஆப்பு இருக்கு. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உங்களுக்கு 30% எடுத்ததுக்காக எனக்கு வந்து 70% குடுத்துருங்க அப்டின்ற மாரி தான் இந்த அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அஞ்சலிக்கு வேற வழியும் கிடையாது. ஏன்னா, இப்போ மகேஷ் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட கஸ்டடில இருந்துட்டு இருக்கான். அவன வச்சு வந்து ஈஸியா வேலைய முடிச்சுருவாங்க. நம்ம கார்த்திக் கிட்ட மட்டும் போயிட்டு ஆதாரங்கள வந்து இந்த எஸ்எஸ்கே குடுத்தாரு அப்டின்னா, எல்லாமே வந்து முடிஞ்சிரும். அஞ்சலி வந்து வெளிய தல காட்ட முடியாது. ஏன் நம்ம கார்த்திக் அடிச்சே வந்து கொன்றுவாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.